அஸ்வின் சுந்தர். கார் பந்தய வீரராகிய அஸ்வின் சுந்தர் அவர்கள் நேற்றைக்கு முந்தைய தினம் கார் விபத்தில் மரணம் அடைந்திருக்கின்றார். இந்த மரணம் ஒரு கொலையாக இருக்க முடியுமா? அதுவும் திட்டமிட்டு செய்யப்பட்ட சதியாக இருக்க முடியுமா? இப்படிப்பட்ட பல கேள்விகள் அஸ்வின் சுந்தர் அவர்களுடைய உறவினர்கள் பகுதியிலிருந்தும் மற்றும் நண்பர்கள் பகுதியிலிருந்தும் கேள்விகள் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஏன் என்று பார்த்தீர்கள் என்றால், அஸ்வின் சுந்தரை நன்றாக அறிந்த அயல் வீட்டார்கள் கூட அஸ்வின் சுந்தர் அவர்கள் எவ்வாறு கார் ஓடுவார், அவர் போட்டியில் மட்டும்தான் அவ்வாறு வேகமாக ஓடுவார், மற்றும்படி வீடுகளிலும் வீதிகளிலும் வாகனத்தை செலுத்தும் பொழுது மிகவும் அவதானமாக இருப்பார் என்று கூறப்பட்டு வருகின்றது. அது மட்டுமல்லாமல் மனைவி அருகில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அஸ்வின் சுந்தர் அவர்கள் கவனமாகத்தான் காரை ஓடியிருப்பார். அவ்வாறு விபத்து ஏற்பட்டாலும் இருவரும் தப்பிக்கும் வழிகள் அந்த விலை கூடிய காரில் இல்லாமல் போய்விடுமா? அவ்வாறு மோதிய கார் எவ்வாறு தீப்பிடித்திருக்க முடியும்? அது மட்டுமல்லாமல் அந்த விலை கூடிய காரில் விபத்து ஏற்பட்டால் அதிலிருந்து தப்பிக்கக்கூடிய உபகரணங்கள் கூடவா இல்லாமல் போய்விட்டன என்று பல கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. அது மட்டுமில்லாமல் யாருடைய பாட்டிக்கு இவர்கள் சென்றிருக்கின்றார்கள், பாட்டியில் வைத்து யாரோடு கதைத்திருக்கின்றார்கள், என்ன கதைத்திருக்கின்றார்கள், குடித்தார்களா இல்லையா என்ற போன்ற கேள்விகள் பல கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. இவற்றுக்கெல்லாம் விடை தெரியும் தருணத்தில் இது வெறும் விபத்தா அல்லது திட்டமிட்ட கொலையா என்று தீர்க்கமாக முடிவெடுக்கலாம் என்று காவல்துறையினர்கள் விசாரணை செய்து வருகின்றார்கள். இதுபோன்ற தினசரி செய்திகள் மற்றும் சினிமா, சூடான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரே இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.